தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/3/2024 புதன்கிழமை. சித்திரை நட்சத்திரம் மதியம் 3:29 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு புதன் வக்ரம் பெறுகின்றார். அதாவது புதன் உள்ளபடியே மீனத்தில் இருக்கிறார், நீச்சம் பெற்றிருக்கிறார். வலிமை எழுந்திருப்பவர் இப்பொழுது வக்ரமும் ஆகின்றார். இப்படி வக்ரகதியில் இருப்பவர் சித்திரை 3ஆம் தேதி வரை, அதாவது 16/4/2024 வரை புதன் வக்ரம் பெறுகின்றார். எனவே புதனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள், புதன் திசை புதன் புத்தி நடப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக வலிமை இழந்திருக்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே 21 நாள் கழித்து புதன் வக்ர கதியில் முடிந்து அவர் அது நிவர்த்தியாகின்றது. இது போன்ற நாட்களிலே எல்லாம், அதாவது மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள் எல்லாம் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நான் இன்று உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, காரங்கள் பல வகை இருக்கு. அதாவது அலங்காரம் இருக்கு, அகங்காரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, பலகாரம் இருக்கு, ரீங்காரம் இருக்கு, ஓம்காரம் இருக்கு, பிரகாரம் இருக்கு, பரிகாரம் இருக்கு. இத்தனை காரங்கள் இருக்கு. அதுல 3 காரங்கள் நமக்கு மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டிய காரங்கள். என்னென்ன காரம் அப்படின்னா, உடலுக்கு ஒவ்வாமை தருவது உணவுல இருக்கிற காரம். ஆனால் உள்ளத்திற்கு நன்மை தருவது நாவில் இருக்கிற காரம், அந்த ஓம்காரம். அந்த ஓம்காரம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க, ஓம் சரவணபவ அப்படிம்பாங்க. ஓம் என்ற அச்சரத்தை முன்னால் சேர்த்துக்கோணுமா. அப்படி வந்தால் எப்படிப்பட்ட துயர் வந்தாலும் அந்த துயர் வந்த வழியே சென்று விடுமா, மாறிவிடுமா. ஆகையினாலே இந்த ஓம்காரம் ஒலித்து கொண்டிருக்கணும்னு சில வீட்டில் கூட அழைப்பு மணி அடிக்கின்ற பொழுது ஓம் ஓம் அப்படின்னே ஒலித்து கொண்டே இருக்கும். அது மாதிரி அதுக்கு அடுத்தது ஓம்காரம் மாதிரி பிரகாரம்னு ஒன்று. கோயிலில் பிரகாரம் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் வீடை சுற்றி வந்தோம்னு வச்சுங்க, என்னமோ ஒரு சுற்றி வந்துக்கிட்டு தெரியுறாரு, ஏதோ சரியான நிலையில் இல்லை பொருட்கள்னு நினைப்பாங்க. ஆனால் கோயிலை சுற்றி வர்ற போது நமக்கு அது ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருக்கும். ஆலய வழிபாடுங்கிறதே ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அவை சொல்லியிருக்கா. ஆலயத்தில் பாருங்கள், நம்ம கையினால் கும்பிடுற போது அது ஒரு முத்திரை. அதுக்கு கீழே விழுந்து கும்பிடுற போது நம்ம உடல் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு யோகாபியாசம். அதுக்கு பிறகு சுற்றி வர்றான். அப்படி பிரகாரம் சுற்றி வருகின்ற பொழுது சிவன் கோயிலில் ஒற்றைப்படையில் பிரகாரம் சுற்றி வரணும், பெருமாள் கோயிலில் ரெட்டப்படையில் சுற்றி வரணும். சுற்றி வந்த பின்னால் சிவன் கோயிலில் உட்கார்ந்து எழுந்திரிச்சு வரணும். ஆனால் பெருமாள் கோயிலில் அந்த எல்கையை தாண்டி உட்காரணும். அதுக்குள்ளே உட்கார்ந்தோம்னா அந்த கும்பிட்ட புண்ணியத்தையும் பெருமாள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. பொதுவாகவே வெயிலின் கடுமை குறைவதற்கு நம்ம கொடை பிடிச்சிக்கிறோம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், அந்த கடுமை குறைவதற்கு பரிகாரங்கிற காரம் நமக்கு ஒத்து வருது. யோக பலம் பெற்ற நாளில் பாக்கியாதிபதி பலம் பார்த்து அது எந்த பாதசாரத்தில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு அதற்குரிய பரிகாரங்களை சிறப்பு வழிபாடாக மேற்கொண்டோம்னு வச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. ஆகையினாலே மனதில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, 1 ஓம்காரம், அடுத்து பிரகாரம், அதற்கு அடுத்தது பரிகாரம். இந்த 3 காரங்களும் நமக்கு நன்மை தருகிற காரங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். இன்று நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட பணப்பொறுப்பு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை உங்கள் கரங்களில் மீண்டும் புரளும். இன்று நீங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற இன்று கிழமை புதன் என்பதனாலே ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவு தாராளமாக சேர்கின்ற நாள். தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு தொழில் புரிவதற்கு உறுதுணையாக இருக்கலாம். லாபஸ்தானத்திலே ராகு இருக்கின்ற பொழுது யோகங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரலாம். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கூட மீண்டும் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு முக்கிய கோப்புகளை கையெழுத்திடுகின்ற பொழுது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது. எனவே ஏதேனும் முக்கிய இடங்களில் கையெழுத்திடுகின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. பிரச்சனைகளிலிருந்து விடுபட இன்று நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மிதுன நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வருகின்ற நாள். கல்யாண வாய்ப்புகள் கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விமர்சனங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படவும் மாட்டீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற நல்ல காரியம் இன்று நடைபெறப் போகிறது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பதிவதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்த நாள்களில் எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் உண்டு. தொழில் வெற்றி நடைபோடும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். இன்று வீடு மாற்ற சிந்தனை உருவாகும். உத்தியோக மாற்றங்கள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். அருகில் போன அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பதே நல்லது.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடும். தீட்டிய திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். சூரிய பார்வை இருப்பதால் கோபம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். வாயிலை தேடி வரவு வந்து சேரும் நாள். வளர்ச்சியை முன்னிட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இந்த மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு மேலாகும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். தேசப்பற்று மிக்க ஒருவரின் பாசப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்படலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சுகங்களும் சந்தோஷங்களையும் சந்திக்கக்கூடிய நாள். இடம் பூமி வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். என்றைக்கும் நீங்கள் கொடுத்த தொகை இன்று உங்களுக்கு வசூலாகலாம். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அவர்களுக்கு மேலிடத்தின் நிர்பந்தத்தின் காரணமாக திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டாலும் அவர்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3லே சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் மறையும் நாள். இன்று நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். வேலைப்பொருள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். தடுமாற்றங்களை சந்தித்தாலும் தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. இதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசியல்வாதிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். வளர்ச்சி வித்திட புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். சில புதுமைகளை செய்து மற்றவர்களை ஆச்சரியப்பட வைப்பீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும் நாளாகவே இருக்கின்றது இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. சந்திரன் எட்டில் உலா வருகின்ற பொழுது நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். குறுக்கீடுகள் அதிகரிக்கலாம். குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தியாக ஏற்படாது. உறவினர்கள் ஒருவர் வழியில் உங்களுக்கு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்குகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிதானத்தோடு நீங்கள் செயல்படுவதன் மூலமே நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.